This is Nifty T. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேஸாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படி அக்யூரேஸியாக நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,020 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,985 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பன் கீழே, டோட்டல் நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, இது கிளியர். ஓகேங்களா, ஒரு தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ இதில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,985 இருக்கும்போது 25,000 புட்டு, 25,050 புட்டு தான் இந்த மணி. கீழே பார்த்தீங்கன்னா 24,950 கால், 24,900 கால், இதுதான் இந்த மணி. இப்போ இந்த மணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம், அதனால தான் இது சொல்கிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இப்போ ரெண்டு இந்த மணியும் சார்ட்டையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் பில்டப் ஆகிருக்கோ அதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 80%, 80 to 90% புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி புட்டில் தான் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட்டில் தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்குது அப்படின்னா அப்படியே நேர் எதிராக புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருப்பான். அதாவது ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவன் இருந்தான். அவன் எப்படி 1/4 மணி நேரத்தில் அது மாதிரி இருந்தாலும் இவனும் சேம் அதே சிச்சுவேஷனில் இருந்தான். ஓகேங்களா, இப்போ கால் ஆப்ஷனும் சேம் அதே சீனாரியில் தான் இருந்தது. எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எல்லாமே நெகட்டிவ். அவன் லோக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இவன் ஐயை உடைக்க மாட்டான், இவன் ஐக்கு மேலே தான் இருக்கணும். இதுதான் வந்து ரூல். ஓகேங்களா, அப்போ இவனை நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டா ரொம்ப ஈஸி. நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலும் இல்லைனா கூட, ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குது, 150 பக்கமாக இருக்குது. ஆனால் 113.12 அப்படின்றது எஸ்டர்டே ஐ. ஓகேங்களா, அதாவது 25,000 புட்டோட எஸ்டர்டே ஐ. அந்த ஐயை வந்து ஒரு லெவலாக வச்சுக்கலாம், இல்லை இவனோட ஓப்பன் ப்ரைஸை ஒரு லெவலாக வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சு எடுக்கலாம். எந்த அட்வான்ஸ் லெவலும் இங்கே இல்லைனா கூட ஐயை கூட நம்ம வச்சு எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்படி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆக்சுவலாக இவனை வந்து ஆக்சுவலாக 115 இடத்துல தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். 115 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் 150 நீங்கள் இருக்குது, இங்கே நீங்கள் வெளியே வந்துடணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவன் இதை உடைச்சி போவானா, இவ்வளோ தூரம் போவானா நம்மளுக்கு தெரியாது. நம்ம 15 பாயிண்ட் டார்கெட்டு, ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவன் போகணும். ஓகேங்களா, 35 பாயிண்ட் இருக்குது, 15 பாயிண்ட் தான் நம்ம டார்கெட். இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1:2, 1:3 போனால் நம்ம கட் பண்ணிவிடுவோம், இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி வர போனஸ் பாயிண்ட்டை பிடிப்போம். இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா, ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ், ஸ்ட்ரிக்ட் டார்கெட், இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் என்ட்ரியும் எடுப்போம். ஒரு ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜினா அந்த ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி வந்தால் தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் 2-3 ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா நம்ம தேவையில்லாத உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி க்ரியேட் ஆனால் தான் எடுக்கணும். அதில் நம்மளுக்கு ஃபேவரட்டாக எது நல்லா பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த டைமிங்கில் எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அந்த மாதிரி என்ட்ரி வந்தால் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இது ஒரு ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணால் இவனை நம்ம இங்கே தான் எடுத்தோம். 115, 30 பாயிண்டில் கட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போயிருக்கான். இவ்வளோ தூரம் போவான்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம் அதுதான், 15 பாயிண்டில் கட் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவோம். அடுத்து போகிற அடுத்த 2 டார்கெட் போச்சுன்னா அதை கட் பண்ணிவிடுவோம், இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறானோ அதை கட் பண்ணிவிடுவோம். இதுதான் விஷயம்.
ஓகேங்களா? இது இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இதில் வந்து உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வின் பண்ண முடியும். இதுன்னு கிடையாது, எந்த மார்க்கெட்லேயும். ஓகேங்களா? நம்மளுக்குன்னு ஒரு அக்யூரஸியான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு, அதில் மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் நம்ம வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, கன்சிஸ்டண்டாக நம்ம இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் பொறுமையாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணி, சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையாகவே இருந்து பண்ணிவிட்டு, ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ இதில் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஹெவி லாட் போடுறது, உங்களுக்கு ஹெவி அமௌண்ட்டு போட்டு பண்ணுறதெல்லாம் செய்யணும். அது வரைக்கும் ப்ராக்டிஸே தான் இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கேயுமே ஓடாது. நம்ம தான் காலியாகிடுவோம். அதனால் இதில் நீங்கள் வின் பண்ணி பக்காவாக ஆகிட்ட உடனே தான், ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தரவாகிட்ட உடனே தான் நீங்கள் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட்டு பண்ணணும். இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மந்த்லி நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம அப்படி தான் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே ஒரு ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது. அதுக்குன்னு யாரும் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. ஸ்ட்ராட்டஜினால் எதை வேணால் பண்ணலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு சில இந்த நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே ஒரு சில ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதில் வர என்ட்ரியை நான் போஸ்ட் போடுவேன். ஆனால் எனக்கு நான் ட்ரேட் பர்சனலாக பண்ணுறது ஆக்சுவலாக வந்து 2, 3 ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் தான் நான் பண்ணுவேன். இல்லைனா பண்ணவே மாட்டேன். அதுலேயும் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டாக 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். 15 பாயிண்ட் போனால் நான் கட் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுவேன். 2 லாட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு லாட்டு 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு, ஒரு லாட்டை நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்து, அது எவ்வளோ தூரம் போதோ அதை கட் பண்ணிவிடுவேன். 1:2 போனாலே கட் பண்ணிவிடுவேன் நான் இப்படி தான் பண்ணுறது. நீங்களும் அது மாதிரி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இது தான். ஆப்ஷன் மார்க்கெட் நீங்கள் எந்த மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணாலும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணால் பில்டப் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கரெக்டாக இருக்குதுன்னு தோணுதோ அதை நீங்கள் லைவில் செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா நீங்கள் அதை எப்படி வேணால் மாற்றி பண்ணலாம். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும். இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி உங்களுக்கு ஃபேவரட்டாக என்ன இதில் பக்காவாக இருக்கோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இதில் மோஸ்ட்லி அதிக சக்ஸஸான விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது இதில் மோஸ்ட்லி ரொம்ப அதிக சக்ஸஸ் உள்ள ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கோம். அதனால் அதை வச்சு மட்டுமே நீங்கள் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா கைஸ், இது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும். இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கிடுங்க. வாங்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணி ப்ராஃபிட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ். 2 டேஸ் லீவ் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.